வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய விமானப்படை அதன் ஜாகுவார் ஆழமான ஊடுருவல் தாக்குதல் விமானத்திற்கு ஒரு புதிய மேம்படுத்தலின் பின்னர் இந்திய அதிநவீன புதிய தலைமுறை ஏவுகணைகளை ஒருங்கிணைக்க திட்டமிட்டுள்ளது. இந்திய விமானப்படை IAFன் ஜாகுவார் விமானங்களில் ஒருங்கிணைக்க திட்டமிடப்பட்டுள்ள ஏவுகணை அமெரிக்காவின் 5வது தலைமுறை F-35 விமானத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள ஏவுகணை என்பது இங்கு முக்கியமானது. ஜாகுவார் விமானங்களுக்கு புதிய தாக்குதல் மற்றும் வழிசெலுத்தல் ஏவியானிக்ஸை உள்ளடக்கிய ஒரு பெரிய மேம்படுத்தல் மூலம் இந்திய விமானப்படை IAF அவற்றுக்கு புத்துயிர் அளித்துள்ளது. புதிய தலைமுறை ஏவுகணைகளுடன் 2 விமானங்களை மாற்றியமைக்கவும் மறுசீரமைக்கவும் தொழில்துறை ஆயுத நிறுவனங்களிடமிருந்து IAF முன்மொழிவுகளை கோரியுள்ளது. ஏவுகணைகள் விமானத்தின் புதிய தொழில்நுட்பமான டாரின் 3 ஏவியானிக்ஸ் மற்றும் விமானிகளின் ஹெல்மெட் பொருத்தப்பட்ட காட்சியுடன் ஒருங்கிணைக்கப்படும். அதன் அர்த்தம் இந்திய விமானிகள் விமானத்தை கண்ட்ரோல் பேனலை பார்க்காமல் ஹெல்மெட் டிஸ்பிளேயில் பார்த்தபடி ஏவுகணையை ஏவ முடியும். இந்திய விமானப்படை பொருத்த போகும் இந்த ஏவுகணைகள் ஐரோப்பிய நிறுவனமான MBDA தயாரித்துள்ள ஆஸ்ட்ராம் என தெரிய வருகிறது. விமானியின் சூழ்நிலை விழிப்புணர்வு மற்றும் இலக்கு திறன்களை மேம்படுத்த ஹெல்மெட் பார்வை சிஸ்டம் HMDS ஏவுகணையுடன் சேர்க்கப்பட வேண்டும் என்று இந்திய விமானப்படை IAFன் டெண்டர் கோருகிறது. HMDS சற்று விலை அதிகமானது. அது டெண்டரில் கோரியதிலிருந்து இந்திய பாதுகாப்பு அமைச்சு இந்த மேம்படுத்தல் திட்டத்திற்காக சற்று அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய தயாராக இருக்கிறது என்று தெரிகிறது. இந்தியா வாங்க திட்டமிடும் ஆஸ்ட்ராம் ஏவுகணை அகச்சிவப்பு ஹாமிங் அமைப்பை வைத்திருக்கிறது. இதனால் விமானியின் பார்வை கோட்டிற்குள் இலக்கு வரம்பை கண்காணிக்கவும் மேம்படுத்தவும் முடியும். 88 கிலோ எடை கொண்ட இந்த ஏவுகணை 25 கிலோமீட்டருக்கு மேல் சென்று தாக்கும் திறன் கொண்டது. விமானியின் ஹெல்மெட்டில் பொருத்தப்பட்ட சைட்டிங் டிஸ்பிளே மூலம் விமானிகள் அந்த பக்கம் விமானத்தை திருப்பாமல் இலக்கை பார்த்து ஏவுகணையை ஏவ முடியும். இந்தியா வாங்க திட்டமிடும் ஆஸ்ட்ராம் ஏவுகணை பிரிட்டிஷ் ராயல் விமானப்படையின் அதன் பார்வை மட்ட அதாவது விஷுவல் ரேஞ்ச் ஆதிக்க ஆயுதமாக சேவையில் உள்ளது. இதை WVR என்று சொல்வார்கள். ராயல் ஆஸ்திரேலிய விமானப்படை அதன் அமெரிக்க தயாரிப்பு FA-18 ஹார்னட் விமானத்தில் இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறது. WVR விமான போரில் முதலில் தாக்கும் திறன் முக்கியமானது. அதாவது ஒரு எதிரி தாக்குவதற்கு முன் இந்திய விமானப்படை விமானி எதிரியை இந்த ஏவுகணை மூலம் தாக்க முடியும். இப்போது ஆஸ்ட்ராம் ஏவுகணை அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானத்திலும் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இந்திய விமானப்படையின் இந்த திட்டம் இந்திய விமானப்படையின் ஜாகுவார் விமானங்களில் தற்போதுள்ள மென்பொருள் ஏர்ஃப்ரேம் மற்றும் இயற்கை ஃபைலன்களை மாற்றியமைத்தலையும் உள்ளடக்கியது. இந்திய விமானப்படை IAFன் ஆங்கிலோ பிரெஞ்சு ஜாகுவார் ஆழமான ஊடுருவல் தாக்குதல் விமானம் அதன் முதன்மையான தாக்குதல் ஜெட் விமானங்களில் ஒன்று. இந்தியா ஆரம்பத்தில் வாங்கிய 140 விமானங்களில் 125 விமானங்கள் இன்னமும் சேவையில் உள்ளன. இந்த ரக விமானங்கள் சுமார் 4 தசாப்தங்களுக்கு முன்னர் இந்திய விமானப்படை IAFல் சேர்க்கப்பட்டன. அதன் ஏவியானிக்ஸ் மற்றும் ஆயுதங்களில் பல மேம்படுத்தல்கள் இந்த காலப்பகுதியில் செய்யப்பட்டன. இந்த ரக விமானங்களை பயன்படுத்திய நாடுகளான பிரான்ஸ், பிரிட்டன், ஓமான், நைஜீரியா மற்றும் ஈக்வடார் ஆகிய நாடுகளின் விமானப்படைகள் இந்த ரக விமானத்திற்கு ஓய்வு கொடுத்த பின் இந்தியா மட்டுமே இந்த ரக விமானத்தை இயக்கும் எஞ்சியிருக்கும் ஒரே ஒரு நாடு. இந்தியா இந்த விமான ரகத்தை தொடர்ந்து வைத்திருந்து மேம்படுத்த காரணம் அணுகுண்டுகளை எடுத்து செல்வதற்கு இந்தியா ஏற்றுக்கொண்ட விமானங்களில் இதுவும் ஒன்று. அதனால் இந்தியாவற்றை அதன் அணு முக்கோணத்தின் இன்றியமையாத பகுதியாக மாற்றியுள்ளது. இந்தியாவின் பல்வேறு மோதல்களில் ஜாகுவார் விமானம் முக்கிய பங்கு வகித்துள்ளது. இலங்கையின் ஆபரேஷன் பவன் மற்றும் 1999 கார்கில் போரின் போது ஜாகுவார் விமானம் உளவு பணிகளை மேற்கொண்டது. கார்கில் போரின் போது கட்டுப்பாட்டு கோடு வழியாக நடத்தப்பட்ட வான் புகைப்பட மிஷன்கள் செயற்பாட்டு துல்லியமான வெடிமருந்துகளை பயன்படுத்தி எதிரி நிலைகளை குண்டு வீச உதவியது. இந்தியாவுக்கு 1970களில் இவற்றின் 40 விமானங்கள் பிரிட்டனில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. அதன்பின் இந்திய தயாரிப்பு நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL உரிமம் பெற்று இந்த விமானங்களை 2007ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் தயாரித்தது. அப்போதிருந்து இந்த விமானங்கள் 3 பெரிய மேம்படுத்தல்களுக்கு உட்பட்டுள்ளன. இருப்பினும் விமானத்தின் மிக முக்கியமான அங்கமான அதன் என்ஜின் இன்னமும் மேம்படுத்தப்படாமல் உள்ளது. 2 ரோல்ஸ் ராய்ஸ் MK-811 என்ஜின்களால் இயக்கப்படும் இந்த விமானம் குறைந்த சக்தி கொண்டது. அது விமான பறத்தல் வீச்சை அதிகரித்து அதிக உயரத்தில் செயல்பட அனுமதிக்க அதிக சக்தி வாய்ந்த என்ஜின் தேவைப்படுகிறது. விமானம் பறக்க தொடங்கிய பின் உந்துதலை இழக்கிறது. பழங்கால என்ஜின் காரணமாக 15 தொடக்கம் 20% திறன் குறைந்துள்ளது. அதிகம் மாற்றினால் இது இந்திய விமானப்படையின் நீண்டகால சாதனை விமானமாக மாறும்.